Daily. Taste the Daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் மூவிங்கிறனால அகைன் நான் வந்து பதிவிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் மூவிங்கிறனால எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது. பட் எல்லாருமே ஃப்ரேம் லுக்ல நல்லா இருக்கீங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இதோட 3rd டைம் பாக்குறேன். எனக்கு நல்லா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. சூப்பரா பண்ணியிருக்காங்க. சின்ன என்னையும் வந்து ஒரு 1 டே கேட்டாங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியிருக்கோம். அப்படின்னு எல்லாமே சிரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சொட்ட தொல்லையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கதையாக்கிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இல்ல ஒரு ஜாலியா இருக்கு. ஒரு முடி இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான், முடி எவ்வளவு பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு சூப்பரா இருக்கு. பசங்களோட ஃபீலிங்லாம் சொல்லியிருக்காங்க படத்துல, சொல்லியிருக்காங்க. ஆமா, நாங்க அந்த சொட்டு தலையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ஒரு ஃபன்னா பண்ணிருக்காங்க. எமோஷனல் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாம் குருதா நம்மள சூழல் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ரிலீஸ் என்னோடது வந்து இந்த படம் தான். பார்க்கும்போது உண்மையாவே கொஞ்சம், ஏன்னா படத்தை இப்போ ஃபர்ஸ்ட் டைம், முன்னாடி எல்லாம் க்ரூ எல்லாம் பார்த்துருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு மாதிரி நான் என் மூஞ்சி வரும்போது ஒரு 2 சத்தம் என் காதுல கேட்டுது, இது போதும்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐம் வெரி ஹாப்பி. ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது படத்தை பார்க்கும்போது? நான் வந்து ஆக்சுவலாக எதுவும் நோட்டீஸ் பண்ணல. நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ண மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே படத்தை பார்க்குறேன். அண்ட் ஐ வாஸ் லைக், என்ன நடக்குது, எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும்ல, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே என்ன வந்தது, அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ இன்ட்ரெஸ்டான சம்பவம் எதாவது நடந்தது ஷூட்டிங் ஸ்பாட்லங்களா? நான் வந்து ஆட் பண்ணணும். அந்த ஆடுக்கு வந்து ஃபுல் கிரீன் ஸ்கிரீன் வச்சுட்டாங்க. அதில் வந்து சொன்னா கேட்கணும், சொர்ணமயிர் தான் நீங்கள் தேய்க்கணும் அப்படி சொல்லணும். அது வந்து செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு எடுக்கும்போது. அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் வந்து ராஜா லவ் யூ ராஜா அப்படி சொல்லிட்டு ஓடி வருவேன். அது வந்து நான் ஓடும் போதே ஸ்லோ மோஷனில் ஓடி வரணும். அதெல்லாம் வந்து ஃபன்னாக இருந்துச்சு. இந்த கான்செப்ட் எப்படி மேம்? ஒரு உண்மையாக சொன்னா இந்த 2K பசங்களுக்கு சொட்ட விழுது தான் இல்லைன்னு சொல்றாங்க. அது எடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? அது டைரக்டர் சார் கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு எப்படி இருந்தது? கதை சொல்லுவாங்க. ஆக்சுவலா எனக்கு என்னோட போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோ வந்து சொட்டையாவான், ஏன் சொட்டையாவான்னும் போது ஹீரோயின் உங்களோட பார்ட் வரும் அப்படின்ற போது கேட்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, நான் இதெல்லாம் சொல்லிட்டு நீ இதெல்லாம் வெளில வந்துச்சுன்னா அவ்வளவுதான் என்ன கொண்டுருவாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. அந்த தமிழ் பேசுற நிறைய ஹீரோயின்ஸை வந்து இங்க டைரக்டர் சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, which is really appreciable. நாங்க எல்லாருமே கிளியரா தமிழ் பேசுற பொண்ணுங்க, தமிழ்நாட்டில் இருந்து வந்த பொண்ணுங்க. ஸோ எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நடந்துருக்கும்ல? ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா ஃபுல்லாகவே KPOI டீம் எல்லாருமே ஃபன், செம்ம வந்து வாய் திறந்தாலே சிரிப்பாக தான் இருக்கு. எனக்கு வந்து சீரியஸான கேரக்டர் தான் இல்லையா, சீரியஸாக நம்ம பேசிட்டு இருக்கப்போ பின்னாடி எல்லாரும் காமெடி நடக்கும். பட் நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஷூட் பண்ணுவோம். ஸோ இவங்களோட ஷூட் பண்ணது கொஞ்சம் பெரிய போராட்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஃபுல்லாகவே ஃபுல் ஃபன் தான். ஏதாவது சீரியஸான சீன்ல ஃபன் பண்ணி விட்டு இல்ல, எங்களுக்கு ஆக்சுவலி மூவி வந்து 18 நாள்லயே முடிச்சிருக்கோங்கிறப்போ வந்து நம்ம எங்களோட வேலையை எல்லாருமே கரெக்டா பண்ணோம். ஸோ அந்த விளையாட்டுத்தனத்துக்கு இடம் இல்லை. தேங்க்யூ. 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார்? ஏன் மூவி எனக்கு 4.5. இல்ல, நம்மளே வந்து ஃபுல் மார்க் போடக்கூடாதுல்ல, மக்கள் கையில கொடுத்துட்டேன். எஸ், தேங்க்யூ. ஜாலியா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ஆல்ரெடி இது 4th டைம் நான் இந்த படத்தை பாக்குறேன். இன்ஃப்ளூயன்சஸ் ஒன்று போச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆடியன்ஸோட பாக்குற அந்த ரியாக்ஷன் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. நிறைய இடத்துல சிரிக்கும் போதெல்லாம் ஓகே ஜாலியா இருக்கு, ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதுன்ற அந்த ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய். ஸோ படம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி கரண்ட் ஜென்ரேஷனோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எஸ்பெஷலி என்னோட ரிலேஷன்ஷிப் கூட என்னை வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் என்னோட பாஸ்ட் ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம் அப்படி இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. கமர்ஷியல் வைட்ஸ்ல ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் படம். அதான் சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் உயிரா நினைக்கிறவங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கு. அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா பார்க்காம மேபி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சரி அது மயிரா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
ஆப்வியஸ்லி சார் பார்த்தா தெரியும். பாய்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து உண்மையிலே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து விகி வச்சு சுத்துறாங்க. ஸோ அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் விகி வச்ச மாதிரி ஒரு பையன் வந்தாலும் நான் வந்து அது விகி இல்லாம அக்செப்ட் பண்ணிப்பேன். தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் படத்திலேயே தான் வந்து பெரிய ஒரு அழகனா காட்டணும், ஸ்டைலா காட்டணும், தங்கச்சி மாதிரி ஒரு ஹீரோயின் நீங்க நினைக்கிறா ஒரு நடிகை மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தானே நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்துல ஒரு ஹீரோயின்லாம் வத்தலும் தத்தலும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்கிறாங்க. பிக் பாஸ்ல உள்ளவங்கலாம் குறைக்கி போட்டிருக்காங்க. வர்ஷினி, சாலினி, மாலினி, கோலினி, கமலி, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுப்பா. இதுதான் ஒரு மனுஷன் வந்து அழகு முக்கியம் இல்லை, முடி முக்கியம் இல்லை, தன்னம்பிக்கை முக்கியம். உனக்குள்ள தன்னம்பிக்கை இல்லைன்னா முடியன்னா மயிறுண்ணா, அவ்வளோதான் போச்சு. இதுதான் படம். படம் நிச்சயமா வந்து என்னுடைய வயசுக்கு இது ரொம்ப புதுமையான படம் தான். ஏன்னா நிறைய ஸ்கிரீன் பிளேல போயிட்டு விஜய் வந்து ஓப்பனிங்ல பக்காவா காட்டுவாங்க, அஜித்தை பக்காவா காட்டுவாங்க, ரஜினி பக்காவா ஓப்பனிங்ல காட்டுவாங்க, ஒரே விசிலா இருக்கும். ஒரு கதாநாயகனை எத்தோட சொட்டையா முகத்தை முழிக்க வைப்பாங்க. ஆனா அதுதான் கதை. நல்லா இருக்கும். கதை ஒழுங்கா போகுது. பசங்களோட ஃபீலிங்லாம் சொல்லிருக்காங்க. அதான் சொல்லிங்கிறாங்களே பசங்கலாம் இல்ல நமக்கு என்ன. படம் நல்லா இருந்தது. ரொம்ப ப்ராக்டிக்கலா இருந்ததுனாக்கா மூவி வந்து நிறைய பேர் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாடி ஷேம் பத்தி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நல்லா இருந்தது. ஆமா, வெறும் கெஸ் பண்ணல, அதுவும் சாங்கோட டைட்டில் நடிச்சிருந்தோம்னாக்கா அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரீசியா இருந்தது. பசங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருக்காங்களா? வெரி மச். ரொம்ப தான் சொன்னேன். அவங்களுக்கு அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாதான் எல்லாருக்கும் புரிஞ்சுப்பாங்க. சொசைட்டிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி. ஸோ பால்டா இருக்கவங்க வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்றது இந்த படத்துல இருந்து தெரிய வந்தது. இந்த பசங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பொத்தி இருக்காங்களா? அதான் லைக் ஆப்வியஸ்லி பால்டா இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது. பிகாஸ் நம்மளுக்கு தெரியாது. நம்ம எஸ்பெஷலி நான் அந்த மாதிரி யாரு கூட இருந்தது இல்ல. சோ படம் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சது. நல்லா இருந்தது, நல்லா பண்ணிருக்காங்க. சிஜி ஒர்க்ல இருந்து மேக்கப்ல இருந்து எல்லாமே அது தெரியவே இல்லை. பால்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. அது சொட்ட சொட்ட நனையுது. அப்படியே சும்மா பார்க்கும்போது அப்படியே நனையுது. சொட்ட சொட்ட அப்படியே நனையுது மனசு. இந்த தம்பி முடி கொட்டிட்டு அதான் சொட்டையாரவங்களோட ஃபீல் பண்ணி அவருக்கு சொல்ல ப்ரோ கேப் போடாதீங்க முடி கொட்டும். அவருக்கு சொல்லுங்க கேப் போடாதீங்க, கேப் போட்டீங்கன்னா முடி கொட்டும். அந்த ஒரு நல்ல மெசேஜ் எல்லாம் படத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹெல்மெட் போடணும். ஆமா, ஹெல்மெட் போடணும், அது மறக்க கூடாது. சொட்ட சொட்ட சொட்ட. ஓகேவா? இதுதான் புரியுதா? இதுதான் படம். உண்மையிலேயே வந்து கதாநாயகனுக்கு ஒரு தைரியம், துணிச்சல், ஆணவம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கதாநாயகன் எல்லாமே வர வந்து 4 பொண்ணுங்க கூட நடிக்கணும், 4 பாட்டு இருக்குன்னா, 4 சண்டை இருக்குன்னா, ஓப்பனிங்கில் நல்லா ட்ரெண்டிங்காக தெரியணுன்னு. ஆனால் ஓப்பனிங்கில் ட்ரெண்டிங்காகவே ஒரு சொட்டையாக காமிச்சு எப்படிங்க இருக்கும் ஒரு கதாநாயகனை? கரெக்டா? இப்போ நான் கேப் போட்டுக்கிறேன், நான் சொட்டை இல்லை, ஸ்டைலுக்கு போட்டுக்கிறேன். புரியுதா? இது ஒரு கேரக்டரு. ஆனால் சில பேர் கேரக்டராகவே சொட்டையாகவே வாழறாங்க. உண்மையா? சத்யராஜ் எடுத்துங்க, உண்மை தானே? நான் உண்மையை பேசுறேன், பொய் பேசி எனக்கு பழக்கம் கிடையாது. ஓகேவா? சத்யராஜ் எப்படி ஃபங்க்ஷன் போறாரு, ஆனா தன்னம்பிக்கை இருக்குது இல்ல, அந்த சொட்டைக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்குது இல்ல, அதுதான் இந்த படம். அதுதான் இந்த படம். நீங்க படம் பாக்குறீங்களோ இல்லையா, சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையா, தன்னம்பிக்கை தாங்க அந்த சொட்டையே. சில பேர் அந்த குடும்ப சில வம்சத்துல வாழடி வாழன்னு வரும், அப்பாவுக்கு சொட்டையா இருக்கும், மகனுக்கு சொட்டையா இருக்கும். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நிறைய வந்து கலர்ஸ் அது இது நிறைய இருக்குது. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். அந்த படமே எடுத்துக்காட்டா இருக்குது. எல்லாருக்குமே வழுக்கை இருக்கும். வழுக்கைய வந்து வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. வழுக்கை வந்து முக்கியம் இல்ல, மனுஷனுக்கு வந்து மனசுதான் முக்கியம் அப்படின்றது கிளைமேக்ஸ்ல ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பழைய உதாரணம், அவன் கிளைமேக்ஸ்ல பேசுனதுல அழுதுட்டான். அந்த அளவுக்கு நல்லா டச்சிங்கா எடுத்திருக்காங்க படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து அந்த வழுக்கையை வச்சு காமெடி பண்ணாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை நல்லா சொல்லியிருக்காங்க.
ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹார்ட் டச்சிங்கா இருக்குதா? ஹார்ட் டச்சிங்காகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா இருந்தது, அவங்கள வச்சு என்னென்னலாம் பேசுவாங்கன்றத. அது செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் ஃபீலிங்ஸா கன்வே பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. படம் பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்தது படம். மெயினா இந்த படம் வந்து இந்த ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். செம்ம காமெடி படம், நல்ல மெசேஜ் கொடுத்துறாங்க. ஹீரோயினுக்கு நான் அப்பாவா பண்ணியிருக்கேன், அதனால அது ஒரு பெருமை எனக்கு. ரெண்டாவது இந்த படத்தை வந்து இன்னொரு வாட்டியும் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா நான் வந்து பப்ளிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன், எல்லாமே செம்மையா ரசிச்சுட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய ஹீரோ நடிக்கிற படத்துலலாம் கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு சின்ன ஹீரோவை வச்சு சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணோம். பட் எல்லாமே ரொம்ப ரசித்தாங்க. இந்த படம் வந்து நல்லா வரும். ரெண்டாவது மெசேஜ் இதில் இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் போய் பாருங்கள், மண்டையை பார்க்காதீங்க, மனசை பாருங்கன்றதை இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இந்த சப்ஜெக்டை எடுத்ததே பெரிய விஷயமா எடுத்தாங்க. அதனால இந்த டைரக்டருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.